வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB Tech சேனல். ஸோ மிட் ரேஞ்சில் ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா விவோலேருந்து புதுசாக vivo V29e அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஃபோனை இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3D கர்வ்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூக்கான டிஸ்பிளே வேற லெவல் ஃபீல் வந்து கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் கலர் சேஞ்சிங் பேக் பேனல், கேமரா சைட்லேயும் OIS போட்டு ஆட்டோ ஃபோக்கஸிங்லாம் கொடுத்து வேற லெவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பார்த்தலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல இருக்க இந்த ஒரு ரேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா விவோ அப்படின்னு டாப்ல எழுதிட்டு ஒரு சர்க்கிளுக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா vivo 29e அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைட்ல திருப்பினோம்னா என்ன வேரியன்ட் ரிசீவ் பண்ணிருக்கோம், கலர் என்ன அண்ட் மற்றபடி மற்ற டீடைல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா எடுத்த உடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேல இருக்க இந்த ஒரு ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கையில் எடுக்கும் போதே அந்த ஃபீல் வந்து ரொம்பவுமே ஸ்லிம்மான ஃபீல் வந்து கொடுக்குது. ஆன் பண்ணிட்டு சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு ட்ரேவை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் போட்டு பார்த்தாச்சு, நல்லாவே வந்து ஃபிட்டா இருக்கு. நெக்ஸ்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்கு. 44 வாட்ஸ் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் இருக்கு. கேபிளோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. ஃபைனலா பார்த்தோம்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது மிட் ரேஞ்சில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு செம பிரீமியமா ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ஃபீல் வந்து கொடுக்குது. பேக் சைடு அக்ரிலிக் கிளாஸ்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா பம்ப்ல இருந்து பட்டையா வர இடம் வந்து பாத்தீங்கன்னா ரூபிக் டைமண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கிறதுக்கு ஒரு டைமண்ட் ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்ல வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம கையில இருக்கிறது ஆர்டிஸ்டிக் ரெட் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு சைடு கையை டில்ட் பண்ணி பார்க்கும்போது மெரூன் கலர் ஃபீல் வந்து கொடுக்குது. அதே போல இந்த சைடு வந்து டில்ட் பண்ணீங்க அப்படின்னா பிளாக் கலர் ஃபீல் வந்து கொடுக்குது. ஆக்சுவலா ஒரே பேக் பேனல்ல ரெண்டு டிசைன் வர மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி வந்து விவோ இந்த கலர் சேஞ்சிங் பேக் பேனலுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த ஒரு டிசைன் பாத்தீங்கன்னா மாஸ்டர் பீஸ் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே ஆர்டிஸ்டிக் ப்ளூ அப்படின்னு இன்னொரு வேரியன்ட்டுமே இருக்கு. அண்ட் பேக் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா கர்வ்டு டிசைன்ல வந்து கொடுத்திருக்காங்க. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7.5 mm திக்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 180 கிராம் வந்து வெயிட் கொடுத்திருக்காங்க. சோ வெயிட் பேலன்ஸ் ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்ம சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றோம், கையில எவ்வளவு நேரம் வச்சு யூஸ் பண்ணாலும் நல்ல ஒரு ஸ்லிம்மா வெயிட்லெஸ் டிசைனுக்கான ஃபீல் வந்து கொடுக்குது. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கர்வ்டு டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்கனால எல்லா சைடுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மான பெசல்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட இன்னொரு ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டிஸ்பிளே 6.78 inch Full HD Plus AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கர்வ்டு டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கிறதுக்கு ரொம்பவே பிரீமியமா இருக்கு. ஃபுல் வியூக்கான டிஸ்பிளே உங்களுக்கு நல்லாவே கொடுக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டுமே வந்து கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு செம ஸ்மூத்தா இருக்கு. அண்ட் இதுலயே ஆட்டோ ஸ்விட்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல 60 120 வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கனால பேட்டரி கன்சப்ஷன் நல்லாவே உங்களுக்கு பண்ணும். பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டோர்ல யூஸ் பண்ணி பார்த்தேன், அவுட்டோர்ல யூஸ் பண்ணி பார்த்தேன். டைரக்ட் சன்லைட்ல கூட வச்சாலும் நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஓவராலா டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு சேச்சுரேஷன் லெவல், டீப் பிளாக் நல்லா கிடைக்கிறனால பார்க்கிறதுக்கு உங்களால ஒரு ஃபுல் வியூக்கான டிஸ்பிளேவா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டம்ல சிம் ட்ரே வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டு சிம் கார்டு உங்களால 5G சிம் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வரக்கூடிய எல்லா போன்ஸ்லயும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்களும் கொடுத்துருந்துருக்கலாம். அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல்ல 200% வரைக்கும் உங்களால சவுண்ட் வச்சுக்க முடியுது. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் பெட்டராகவே இருக்கு. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. ரைட் சைட்ல வால்யூம் ராக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. ஸோ ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா டிசைன் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வர மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் AMOLED டிஸ்பிளே அப்படின்றனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. ஸோ நல்லாவே வந்து ஃபாஸ்டா இருக்கு. OS அப்படின்னு பார்க்கும்போது FunTouch OS 13 Android 13 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இதுல செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது கடைசியா ஜூலை மாசம் வரைக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. OS அப்டேட்டும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் எத்தனை வருஷத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. சப்போஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்றேன். ப்ளோட்வேர்ஸ் ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 ஆப் வந்து டிஃபால்ட்டா இன்ஸ்டால் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் நம்மளால வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. இந்த ஆப்ஸ்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஹாட் கேம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப் வந்து சஜஷன் பண்றாங்க. அதே போல ஹாட் ஆப்ஸ் அப்படின்னு இன்னொரு ஃபோல்டருமே இருக்கு. ஸோ இதுல ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆப் சஜஷன் வந்து பண்றாங்க. இந்த மாதிரி ஆப் சஜஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி சைட்ல தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க கொடுக்காம தவிர்த்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த OS யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா யூசர் ஃப்ரெண்ட்லியா வந்து இருக்கும். அதே போல எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைனமிக் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஆம்பியன்ட் லைட் செட் பண்ணிக்கலாம், ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு செட் பண்ணிக்கலாம், ஃபேஸ் அன்லாக் கூட எஃபெக்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியுது. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரோட கொடுத்திருக்காங்க. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நார்மல் யூஸ்லாம் பண்றீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு தாராளமா இருக்கும். அண்ட் அதே போல அந்த ரிஃப்ரெஷ்
ரேட்ல நான் சொன்ன மாதிரி ஸ்மார்ட்லாம் கொடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேட்டரி கன்சப்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மொபைலுக்கு பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட கேமரா அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கான ஆட்டோ ஃபோக்கஸிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டோ விவோ சொல்லவே வேணாம், பார்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து பியூட்டி எல்லாம் போட்டு நல்ல ஒரு போட்டோ அவுட்புட் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வரக்கூடிய போன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில போன்ஸ்ல தான் ஆட்டோ ஃபோக்கஸிங் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்ல. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸிங் கொடுத்துருக்கனால நீங்க செல்ஃபி வீடியோஸ் எடுக்கிறீங்க, விளாக்லாம் செல்ஃபில தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஆட்டோ ஃபோக்கஸிங் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. ஃப்ரண்ட் கேமரா ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது 1080p 30 fps உங்களால எடுத்துக்க முடியும். பேக் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 64 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 1.79 வருது. ஸோ இதுல எடுக்கப்பட்ட ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ்லாம் நீங்க வந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பெட்டரான கேமரா அவுட்புட் வந்து கொடுக்குது. அண்ட் அதே போல நைட் மோட் யூஸ் பண்ணி ஒரு சில நைட் போட்டோவும் எடுத்து பார்த்தேன், பார்க்கறதுக்கு அவுட்புட் நல்லாவே இருக்கு. அண்ட் ரெண்டாவது கேமரா 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில போட்டோ நீங்க இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு வைடு கிடைக்குது அப்படின்னு உங்களால பார்த்துக்க முடியும். பேக் சைட்ல நீங்க வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் OIS சப்போர்ட் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஷேக்கிங்கே இல்லாம நல்ல ஒரு வீடியோ அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அதே போல 1080p 30 இல்ல 60 fps உங்களால எடுத்துக்க முடியும். ஓவராலா கேமரா வைஸ் பார்க்கும்போது செல்ஃபில ஆட்டோ ஃபோக்கஸிங் கொடுத்திருக்காங்க, பேக் சைடுல OIS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பேக் சைடு கேமரால 4K 30 fps எடுக்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சோ அது ஒரு சின்ன குறையா இருக்கு. மொபைலோட ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 695 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதே போல நீங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நீங்க கேம் பிளே பண்றீங்க, மல்டி டாஸ்கிங்லாம் பண்றீங்க, அதிகமா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா அந்த ப்ராசஸர் வந்து சூட்டபிளா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம கேம் பிளேலாம் பண்றீங்க, அதிகமா ஹீட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கூலிங் கம்ஃபர்ட்ல வைக்குது. நீங்க எவ்வளவு நேரம் கேம் பிளே பண்ணாலும். நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொபைல்ல ஒரு 4-5 நாளா வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன், கேம் பிளே பண்ணுவேன் அப்பப்போ. சோ அந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாக் எந்த இடத்துலயுமே நான் வந்து பார்க்கல. இந்த ஒரு ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்கிரேடா கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு வருது. ஏன்னா இதை விட கம்மி பிரைஸ்ல லான்ச் ஆகிற போன்லயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா அப்கிரேடா வரக்கூடிய ப்ராசஸர் தான் அதுலயே வந்து போட்டு கொடுக்குறாங்க. இதுலயும் ப்ராசஸர் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணும். விர்ச்சுவல் ரேம் அப்படின்னு பார்க்கும்போது 8GB விர்ச்சுவல் ரேம் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபைனலா இந்த ஒரு மொபைலை பத்தி சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு டிசைன்ல வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்பவே ஸ்லிம்மா இருக்கு, வெயிட்லெஸ்ஸா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம கர்வ்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்கனால உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் கேமரா சைடும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கேமரா மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்களா கூட இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைனலா இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது லான்ச்சுக்கு முன்னாடி நம்ம கையில போன் இருந்தனால பிரைஸ் எக்ஸாக்டா வந்து எனக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 25 to 30K குள்ள வந்து இதோட பிரைஸ் வந்து வரலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்லயும் இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு டீடைலா மென்ஷன் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய்.